வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் வந்து யூனியன் வந்து டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 விஷயம் ஜெனரல் விஷயம் வந்து சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தன்மை, அதாவது மாஸ்குலின் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். டிவைன் பொலாரிட்டி, அதாவது ஃபெமினைன் பொலாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தன்மைக்கும் இந்த வெளியில உள்ள வந்து மாஸ்குலின், ஃபெமினைன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆண், பெண் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கும் இதுக்கும் வந்து குழப்பிக்க கூடாது நீங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து யுனிவர்சல் லா என்ன அப்படின்னா, இப்ப சிவன் சக்தி, அதாவது ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்னு தான் வந்து தன்மை வந்து பிரபஞ்சமே வந்து அப்படிதான் வந்து படைச்சிருக்கு. ஸோ அண்டத்தில் உள்ளது தான் வந்து பிண்டத்தில் இருக்கும். சரிங்களா? ஸோ எப்படி வந்து வெளியில வந்து ஒரு ஆண், ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு படைச்சிருக்காங்களோ, அதே மாரி உள்தன்மையில் ஒரு ஆண், ஒரு பெண். இப்போ வந்து நான் பெண்ணா இருந்தாலும், எனக்குள்ள ஒரு ஆணும், ஒரு பெண்ணும் இருக்கும். இதுல வந்து சில இது வந்து ரொம்ப ஹையா இருக்கும். மாஸ்குலின் பொலாரிட்டி வந்து ஹையா இருக்கும். சில நேரத்துக்கு ஃபெமினைன் பொலாரிட்டி வந்து ஹையா. இத பேலன்ஸ் பண்றது தான் நம்மளோட வேலை. ஆனா, நான் வந்து பெண் தான். சரிங்களா? இப்போ ஒரு ஆண் தன்மை இருக்கான்னா, அதே மாரி ஆணுக்கும் உள்தன்மையில் ம் அ ஃபெமினைன் பொலாரிட்டி இருக்கும். மாஸ்குலின் பொலாரிட்டி இருக்கும். அதுல வந்து அவன் எதுல ஹையா இருக்கணும், அதுதான் வந்து அது அந்த பொலாரிட்டில அவன் வந்து செயல்படுவான். அதாவது தன்மையில செயல்படுவான்னு சொல்றேன் நான். ஆனா அவன் வெளிய ஆண். இப்ப இந்த ஜர்னிக்குள்ள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அப்ப சிவன், பார்வதி அப்படிங்கிற தத்துவத்தின்படி நீங்க எடுக்கும்போது, எப்படி வந்து பிரபஞ்சம் வந்து வெளிய வந்து ஒரு ஆண், பெண் வரும்போது, இந்த ஜர்னிக்கு வரும்போது, ஒரு பெண் அப்படிங்கிற கான்செப்ட்ல வரமாட்டாங்க. சரிங்களா? அதுவுமே ஒரு ஆண் ஆண் கான்செப்ட்ல இவன் ஃபெமினைன் கேரக்டர்ல இருக்கிறான், இவன் மாஸ்குலின் கேரக்டர் இருக்கான்னு சொல்லிட்டு தன்மையில இருக்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் ட்வின் அப்படின்னு சொல்லி வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பல பேர் வந்து குழப்பி வச்சிருக்கிறாங்க. இது வந்து ராங். இது வந்து அதாவது முதல்ல இருந்தே இவங்க வந்து அத மாற்றி, 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 மாற்றி கொண்டு வருவாங்க. சரிங்களா? இவங்களுக்கு தக்கன இவங்க வந்து லாஸ் எல்லாம் வந்து இவங்க மாத்திட்டு, நான் வந்து பாரேன். ஏன் அப்டின்னா, இப்ப சமுதாயத்துல வந்து ஒரு ஆணும், பெண்ணும் இருந்தா ஏதாவது தப்பா சொல்லிருவாங்களோ அப்டின்னு சொல்லிட்டு, இவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம 2 பேரும் வந்து இருந்துக்கலாம் அப்டின்னு சொல்லிட்டு இவன் பண்ணான். இல்ல ஒரு பெண்ணும் அப்டிதான். ஐய்யய்யோ! நம்ம வந்து இன்னொரு ஆண் கூட இருக்கும்போது, ஏதாவது ஃப்ரெண்ட்லியா ஏதாவது ஒரு பெண்ணு ரொம்ப ஃப்ரீக்வென்சில மேட்ச் ஆனா, வா நம்ம இது ட்வின்னா இருந்துக்கலாம். அப்படிங்கிற மாரி நெறைய வந்து செயல்படுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து ட்வின் ஃப்ளேம் ஜர்னில வந்து கிடையாது. இன்னொன்னு முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஆன்மீகம், தந்த்ரா இது எல்லாமே ஒரு பெரிய ஒரு கேங் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 14400 நம்ம ஒரு கேங்கா இருந்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க ஒரு இதே மாரி என்னைக்குமே வந்து ஒரு பேட் ஒரு குட் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். தெய்வீக தன்மை, அதாவது அசுரர், தேவர் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கும். சாத்தான் கூட்டங்கள் இருக்க தான் செய்யும். சரிங்களா? அது இல்லாம வந்து இருக்கவே இருக்காது புவி. ஸோ இதுல வந்து இவங்க வந்து உச்சபட்சம் வந்து இப்ப வந்து காலகட்டத்துல போயிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து உண்மை. இத புரிஞ்சுக்கிற தன்மையில யார் இருக்கிறாங்களோ, அவங்க தான் வந்து இந்த ட்வின் ஃப்ளேம் இத வந்து காட்டும்ல. இப்போ வந்து நம்ம போய் வந்து வெளிய போய் வந்து இதெல்லாம் போய் ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு, இல்ல புக்ஸ் படிச்சு, இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி, இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையே வராது. நம்மளுக்குள்ள வந்து மேல இருந்து டவுன்லோட்ஸ் ஆகும். திருப்பி நீங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஆராய்ச்சி எடுக்கணும். எடுத்து பார்க்கும்போது என்னன்னா, அது வந்து உண்மை தன்மையா வந்து இருக்கும். சரிங்களா? இது வந்து இப்பவும் கிடையாது. நம்ம வந்து ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஓல்டு சோல் அப்படிங்கிறதுனால, பல வருடங்களுக்கு முன்னோட்டி இருந்து, பல யுகங்களாலவே சில மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துகிட்டு தான் இருக்கு. சரிங்களா? அப்ப நம்மளுக்கு வந்து இது வந்து ஆட்டோமேட்டிக்காஸ் வந்து டவுன்லோட்ஸ் ஆகும். நம்மளுக்கு வந்து தெரிய வரும். ஸோ அந்த தப்பா வச்சிருக்காங்கல்ல, இத யாராவது ட்வின் ஃப்ளேம் நான் வந்து ஒரு செக்ஷன் எடுக்கிறேன், நான் வந்து இது பண்றேன், இப்படியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொன்னாங்கன்னா, நீங்க வந்து அத நம்பாதீங்க. சரிங்களா? அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஒரு இப்ப நான் வந்து ஃபெமினைன் அப்படின்னா, என்னோட பேர் வந்து கண்டிப்பாக அவுட்ல வந்து ஒரு மாஸ்குலினா இருப்பாங்க. ம் அ ஃபெமினைனா இருக்க மாட்டாங்க. அதுவுமே எந்தவித மாஸ்குலின் வெளித்தன்மையில் மாஸ்குலினா இருக்கிறாங்களோ, அவங்க ட்வின் பேர்ன்னு சொல்லுது அவங்க ட்வின். அவங்க ட்வின் வந்து கண்டிப்பாக ஃபெமினைன் தான் இருப்பாங்க. இதுல வந்து மாறிறாதீங்க. அது தப்பா அது அப்படி சொல்றவங்க எல்லாரும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது டோட்டலி ராங். அப்படி கிடையாது. தன்மை தான் இருக்கலாம். அப்ப வந்து சில மாஸ்குலின் வந்து ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் ஆகுறாங்க என்னன்னா, அவங்க வந்து உள்தன்மையில் ஃபெமினைன் பொலாரிட்டிய வந்து அவங்க வந்து ஜாஸ்தி இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய பேர் யாரா இருப்பாங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஃபெமினைனா தான் இருப்பாங்க. அவங்க வந்து என்ன அப்டின்னா, அவங்களுக்கு இன்னும் ஹீல் ஆகாம இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிலே ஆகி வந்து வருவாங்க. அததான் இப்ப நான் சொல்றேன். இப்போ ஏன் வந்து இந்த யூனியன் வந்து டிலே ஆகுது?
ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தங்க வந்து அவேக்கனிங் ஆயிருவாங்க. அப்போ மோஸ்ட்லி வந்து ஃபெமினைன் தான் வந்து அவேக்கனிங் ஆவாங்க. மாஸ்குலின் வந்து லேட்டா தான் அவேக்கனிங் ஆவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே வந்து கரெக்ட்டா சிங்க்ரனைசேஷன் ஆகணும். அந்த ஃப்ரீக்வென்சி ஒத்த ஃப்ரீக்வென்சி வர்ற வரைக்கும் யூனியன் ஆக பிரபஞ்சம் விடாது. அப்படியே வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி இவங்க இணைஞ்சுட்டாங்க அப்படின்னா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிரும். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான எனர்ஜி. அவங்களால வந்து அத ஹேண்டில் பண்ணவே முடியாது. சில நேரம் ரொம்ப டேஞ்சரஸா போய் முடியும். உடல் உபாதைகள கொண்டு போய் முடிஞ்சிரும். ஸோ நெறைய வந்து இதனால வந்து அவங்க கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். இப்ப தவறாக இவங்க வந்து அதாவது கரெக்ட்டான ஃப்ரீக்வென்சி பேலன்ஸ் ஆகாம எடுக்காம இவங்க இணைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா, பல இன்னல்களை இவங்க வந்து அனுபவிக்க வேண்டியது இருக்கும். சரி நீங்க இத நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதனால தான் இந்த டிலே வருது. அப்போ இந்த இது வந்து பனிஷ்மென்ட் வந்து அப்படி கிடையாது. நீங்க அலைன்மென்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இவங்க ம் இந்த ஃபெமினைன் இருக்கிறாங்கல்ல, இந்த ஃபெமினைன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாஸ்குலின வந்து ஃபர்ஸ்ட்டு அவேக்கனிங் ஆயிட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இவங்க வந்து காமா போயிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க மாத்தி மாத்தி வந்து ட்ரிகர் பண்ணி, இவங்களோட வூண்ட்ஸ் எல்லாம் வெளியே எடுத்து, அது எல்லாருக்கும் தெரியும். 2 பேருமே ட்ரிகர் பண்ணுவாங்க. இவங்க வூண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க வந்து ஹீல் பண்ணணும். அப்ப இந்த இன்னர் ஹீலிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகணும். இப்ப இன்னர் ஹீலிங் கம்ப்ளீட் ஆகலனாலும், யூனியன் எடுக்க முடியாது நீங்க. அப்போ உங்களுடைய சைல்டுஹுட் வூண்ட்ஸ் வந்து என்னலாம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளிய வரும். அத வந்து நீங்க ஹீல் பண்ணணும். நீங்க ஹீல் பண்ணல அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து இந்த டைமிங் வந்து வராது. டிவைன் டைமிங் அப்படின்னு சொன்னோனே நான் சொன்னதுதான். அதாவது இது வந்து வெளியில ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கலாம். அந்த டைம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும் அப்படிலாம் வந்து கிடையாது. நீ உள்தன்மையில் சரியாகிற டைமிங் தான் டிவைன் டைமிங். சரிங்களா? அப்ப டிவைன் டைமிங் சொல்லிட்டு அது குறிச்சு வைக்கல. 10 மணி, 11 மணின்னு சொல்லிட்டு குறிச்சு வைக்காது. இந்த வருஷத்தில் இத்தனை மணிக்கு வந்து நீ வந்து யூனியன் நடப்பா அதெல்லாம் வந்து கிடையாது. நீங்க எப்போ வந்து உள்தன்மையில் அலைன்மென்ட் எடுக்கிறீங்களோ, அந்த நேரம் தான் உங்களுக்கான டிவைன் டைமிங். அப்ப யார் இதுல வந்து மாறணும்? நம்ம தான் வந்து மாறணும். நம்ம தான் வந்து ப்ராசஸ் பண்ணணும். நம்ம தான் இதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதுவா நடக்கும் அப்டின்னா, இங்க எதுவுமே நடக்காது. சரிங்களா? நீங்க அத நோக்கி வந்து போகணும். அப்புறம் என்ன ஃபியர் நெறைய வந்து பயங்கள் உள்ள தன்மையில இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்து நீக்கணும். ஈகோ பேட்டர்ன் நெறைய பேட்டர்ன்ஸ் வந்து வச்சிருப்போம். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் இப்படிதான் இருந்தேன். இப்போ என்ன இதுல நான் வந்து இப்படிதான் இருப்பேன். எனக்கு வந்து சோசியல் கண்டிஷன்ஸ்ல நான் வந்து இப்படிதான் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு யுக யுகமா எங்களோட பரம்பரையா நாங்க இப்படிதான் இருந்தோம், அப்படிதான் போனோம் அப்படின்னா, அந்த ஒரு ஈகோல வந்து கட்டமைச்சு வச்சிருப்போம். யாரோ கொண்டு வந்து போட்ட ஒரு கண்டிஷன்ஸ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டே இது பண்ணிட்டு இருப்போம். அவங்க போட்ட ரூல் எடுத்துட்டு என் ரூல் மாரி நான் வந்து ஒரு பேட்டர்ன உண்டு பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணும். அப்போ இது எல்லாமே நீங்க எடுத்து ஹீல் ஆகல அப்படின்னா, ரீயூனியன் நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆயிரும். உடலும் வந்து ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிரும். சரிங்களா? ரொம்ப 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 பெயின் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து அடுத்தது என்ன அப்டின்னா, உங்க ட்வின்ன வந்து கண்ட்ரோலே பண்ணக்கூடாது நீங்க. கண்ட்ரோல் 2 பேருமே கண்ட்ரோல் பண்ண நீங்க முயற்சிக்க கூட கூடாது. ஏன் அப்டின்னு கேட்டீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணீங்க அப்டின்னு சொன்னா இது வந்து எடுவே படாது. இது வந்து ஒரு சுதந்திரமாக உங்களுக்குள்ளே வந்து நீங்க வந்து சரி செஞ்சுக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ கண்ட்ரோலு, அவங்க கிட்ட அட்டாச்மென்ட்டா இருக்கிறது, நீ மணி அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நெறைய வைக்கிறது, ஈகோவே டிசால்வ் ஆகாம நீங்க அப்படியே வந்து இருக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு நீங்க வந்து நெனைக்கிறது. இப்போ அப்போ வந்து உங்களோட சோல் கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லி ஆக்டிவேட் ஆகவே ஆகாது உங்களுக்கு. இந்த சோல் கனெக்ஷன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகல அப்படின்னு சொன்னாலே, நீங்க வந்து ஈகோல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ கவனிக்கணும். எதுல வந்து நம்ம வந்து ஈகோல இருக்கிறோம்? இப்போ இப்படிதான் நான் இருப்பேன். இப்படிதான் இருக்கு. கண்டிஷன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு. சோசியல் கண்டிஷன்ஸ் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னும்போது, உங்களுக்கு வந்து வெளித்தன்மையிலோ, இல்ல உள்தன்மையிலோ உங்களுக்கு வேற ஏதோ வந்து பிரபஞ்சம் உணர்த்துது அப்படின்னு சொன்னா, அந்த லெசன்ஸ நீங்க எடுக்கலன்னா, திருப்பி திருப்பி அத காட்டிட்டே இருக்கும். திருப்பி திருப்பி அடியும் குடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ 2 சோலுமே அதனால என்ன ஆகணும் அப்படின்னா, சிங்க்ரனைசேஷன் வந்து நடக்கணும். நடந்தா தான் ஒரே ஃப்ரீக்வன்சில நீங்க வந்தா தான் இந்த சோல் வந்து இணைய முடியும். இல்லன்னா டிலே ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ டிலே அப்படின்னு சொன்னா பனிஷ்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. உங்களுடைய அலைன்மென்ட் நடக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா லைஃப் லெசன்ஸ். இப்ப கார்மிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கார்மிக்கோட லெசன்ஸ வந்து நம்ம முடிக்கவே மாட்டோம். ஏன்னா நெறைய வந்து ஈகோனால இருக்கும். இல்ல, இல்ல நான் இத்தன வருஷமா நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன். எனக்கு தெரியாததா? நான் வந்து பார்த்துருக்கேன். இவங்க இப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. எனக்கு நல்லா தெரியும். நாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு, நம்மளுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நானா ஸ்டார்ட்டிங்ல இப்படிதான் வந்து பண்ணுவேன். நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா,
பயங்கரமான காட்ட ஆரம்பிக்கும். அவங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ வந்து இந்த மாஸ்க்க எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஏன்னா, இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கட்டமைச்சு வச்சிருப்போம் அவங்கள. அது எல்லாமே இல்ல கார்மிக் இது. ஸோ லீவ் முடியணும். இந்த லெசன்ஸ் முடிய நம்மளுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். அந்த லெசன்ஸ் எடுக்கலன்னா, பயங்கரமான நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவங்கள பத்தி வந்து உங்களுக்கு அவங்கள அறியாமலே உங்களுக்கு வந்து காட்டும். கண்டிப்பாக நீங்க வந்து விட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து உங்களுக்கு தள்ளும். கொஞ்சம் கூட மனதில் ஒரு துளி அளவு கூட அந்த கார்மிக்கோட இது வந்து உங்களுக்கு ரெசிடியூவே இருக்காத அளவுக்கு உங்கள வந்து பியூரிஃபை பண்ணுனா தான் இந்த லைஃப் லெசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் வந்து உங்களுக்கு யூனியனுக்கு வந்து கொண்டு போகும். ரொம்ப ரொம்ப கொடுமையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க அந்த அளவுக்கு பேட்டர்ன்ஸ் வந்து டிசைன் பண்ணி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி உள்ள வச்சிருப்பீங்க நீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, கரியர் லெசன்ஸ். இப்ப நம்மளுக்கு அது நெறைய தெரியும். இந்த ஜர்னிக்கு வந்தாலே நெறைய கரியரோட இது வந்து நெறைய அதாவது பணம் எல்லாமே ஃபர்ஸ்ட் எல்லாமே போக தான் செய்யும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன, ஏதுன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா வந்து தெரிய வரும். ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அனுபவ ரீதியா உங்களுக்கு பல விஷயங்கள் குடுத்தா தான் நீங்க வந்து இது பண்ணுவீங்க. இப்போ வந்து சொல்றான் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து எடுத்துக்க மாட்டோம். இப்போ வந்து ஏன் வந்து இந்த இந்த மாரி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவம் வந்து சிலவங்களுக்கு சேமா வரும். சரிங்களா? அப்ப அந்த சேமா வரும்போது, நம்ம இத்தன வருஷம் வந்து இந்த அனுபவத்தலாம் நம்ம வந்து பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வேற மாரி இருப்பேன். நான் நான் எல்லாருமே அப்படிதான். இந்த ஜர்னிக்கு வர்றதுக்கு முன்னாடி டோட்டலா வேற மாரி இருப்பேன். இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் டோட்டலா நான் வந்து மாறியிருப்பேன். அது முன்னாடி இருந்தது நான் அது கிடையவே அது அது அதெல்லாம் செத்து போயிரும். ஒண்ணுமே இருக்காது. அதுல ஒரு துளி கூட நம்ம வந்து அடுத்து அது நியூ பெர்த்தா தான் வந்து நம்ம வந்து இத எடுப்போம். ஸோ அதுக்கு வரம்போது, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இந்த லெசன்ஸ் வந்து நம்மளுக்கு எடுக்கல. நம்ம இந்த பழைய இதே பிடிச்சுக்கிட்டு, அதுவே வந்து நம்ம சொல்லிக்கிட்டே, நம்ம பாஸ்ட்டே வந்து நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது என்ன பண்ணும், திருப்பி திருப்பி அதே தான் உங்களுக்கு அந்த லூப்புக்குள்ளேயே தான் வந்து உங்கள வந்து சுத்த வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபேமிலியோட கர்மாஸ் கழியணும். அது எல்லாமே நீங்க வந்து போல்டு வந்து டெசிஷன்ஸ் மேக் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது இத வந்து விட தெரிஞ்சிருக்கணும். நெறைய விஷயத்தை வந்து ம் அழிக்க தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதனால தான் இந்த ஜர்னி வந்து ரொம்ப டஃப்ங்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஈஸியா வந்துட்டு நான் இந்த கான்செப்ட்ல இருக்கேன். நான் அந்த கான்செப்ட்ல இருக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு, ஆஹா! இதுல இருந்தா நான் பாரு, இதுல இருந்து நான் அப்படி ஆயிட்டேன், இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அது வந்து சக்கையா புழிஞ்சு எடுத்துரும் இந்த ஜர்னிய பொறுத்தவர. ரொம்ப ரொம்ப இது வந்து எந்த அளவுக்கு வந்து பவர் உங்களுக்கு வந்து நெறைய கிஃப்ட் குடுக்குதோ, அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுத்த வைக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து ஈஸியா அங்க வந்து எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? ரொம்ப சொகுசா போய் உட்கார்ந்து அப்படி கிடைச்சா அது நிலைக்கவும் நிலைக்காது. அதனால தான் குண்டலினி மானா வந்து ஸ்லோவா, ஸ்டெடியா எழும்பணும் உங்களுக்கு. அப்போ அந்த டைமிங் அதாவது நீங்க அலைன்மென்ட் ஆகுறதுக்கு அதுக்கு பக்கா டைம் குடுக்கும். லெசன்ஸ் குடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா வந்து செல்ஃப் வொர்த்த வந்து உங்களுக்கு எடுக்க தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்க வந்து கார்மிக்கு கூட இருப்பீங்க, நார்சிசிஸ்ட் கிட்ட இருப்பீங்க, டாக்ஸிக் பீப்பிள்ஸோட சுத்தி இருப்பாங்க உங்களுக்கு. அப்புறம் எனர்ஜி வேம்பியர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். கண்டுபிடிச்சுட்டு அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட செல்ஃப் வொர்த்தே வந்து எடுக்க முடியாம நம்மள வந்து அமுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய நம்மளுடைய ஒர்த்தே வந்து நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இவங்க அழகா நம்மள வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம அதுக்கு அதெல்லாம் வந்து நீக்கணும். நீக்கி நம்மளுடைய ஒர்த்த நான் பவர்ஃபுல் பாரு. நான் எவ்ளோ பெரிய பவர். என் ஆத்மா எந்த அளவுக்கு பவர் வாய்ந்தது அப்படிங்கிறதே நமக்குள்ள தேடி, நம்ம யார் அப்படிங்கிறதை உணர்ந்து, நீ எந்த இதுலருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போதே, நம்ம எவ்ளோ ஓல்டு சோல், எவ்ளோ பவர்ஃபுல்லான சோல்ல வந்து இருப்போம். அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வரும். அந்த தெரிய வந்ததுக்கப்புறம் நீங்க செல்ஃப் வொர்த் எடுப்பீங்க. செல்ஃப் வொர்த்த எடுத்ததுக்கப்புறம் நீங்க முழுமையாயிட்டீங்க உள்ள அப்படின்னா தான் யூனியன் வந்து நடக்கும். சரிங்களா? ஸோ அப்ப டிலே அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரெடி இல்ல அப்படின்னு அர்த்தம். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா டிலே இருக்காது. யாராவது ஒருத்தர் ரெடி இல்லனாலும், இங்க வந்து யூனியன் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. அது வந்து ஃபெமினைனாவும் இருக்கலாம், மாஸ்குலினாவும் இருக்கலாம். அப்ப வந்து இது வந்து நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னா வந்து கிடையாது. இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிசைனே அப்படிதான். சரிங்களா? இது வந்து இல்ல இல்ல இந்த வந்து நான் வந்து ரிஜெக்ட் பண்றேன். அப்போ ரைட் டைம் இப்ப டைம் வந்துருச்சே, இந்த டைமா அப்படின்னு கேட்டா, இது வந்து கேலண்டர் டைமோ, டேட்டோ அதுமோ இது எதுவுமே கிடையாது. உங்களோட எனர்ஜி வந்து அலைன்மென்ட் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதெல்லாம் ஹீலிங் ப்ராசஸ்க்கு தான் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ரீயூனியனா நீங்க வந்து எடுக்கும்போது என்ன வந்து டிலே ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ரீசன் என்னன்னா, நீங்க இந்த லைஃப் லெசன்ஸ் இந்த மாரி இதெல்லாம் வந்து நீங்க முடிச்சிருக்க மாட்டீங்க. கம்ப்ளீட் ஆயிருக்க மாட்டீங்க. அந்த எனர்ஜிய வந்து அலைன் ஆயிட மாட்டீங்க. நீங்களே நெனச்சாலும் அந்த யூனியன உங்களால எடுக்க முடியாது. இத வந்து ஏத்துக்கணும். சரிங்களா? அது பிரபஞ்சமா வந்து அலைன் பண்ணி, "நீ ஆயிட்ட" அப்படின்னு சொன்னா தான் அது வந்து சிக்னல் குடுக்கும். அது அது நீங்களாவே அத ஆக்டிவேட்டே பண்ண முடியும். யூனியனே எடுக்க முடியும். இல்லன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு. சரிங்களா? அப்போ
இப்போ சரி ஓகே. அப்ப எப்படி டைம் வந்துட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நம்ம நெறைய பேர் வந்து நான் இன்னர் ஹீலிங் நெறைய பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வூண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டேன். கர்மாஸ் எல்லாம் லீவ் பண்ணிட்டேன். எனக்கு செல்ஃப் ஒர்த் என்னன்னு தெரியும். நாங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் அவேக்கனிங் ஆனேன். என் மாஸ்குலின் திருப்பி அவேக்கனிங் ஆகுனாங்க. நான் வந்து நான் 5D வந்தேன். அவங்க 3Dல இருந்துட்டு இருந்தாங்க. திருப்பி அவங்க வந்து 5Dக்கு வந்து அதுக்கப்புறம் நாங்க வந்து சேம் ஃப்ரீக்வன்சியா மாறிட்டோம். அப்படின்னு நான் லைஃப் லெசன்ஸ் முடிச்சுட்டு, கர்மா சைக்கிள்ஸ் வந்து முடிஞ்சுட்டு, கரியர் லெசன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னாலும், ஏன் வந்து நீங்க யூனியன் போகல அப்படின்னு சொன்னா, அது நீங்க அதெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களே டெஸ்ட் பண்ணணும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எமோஷனலா நீங்க வந்து கரெக்ட்டா இருக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அம் தேடாம இருக்கிறீங்களா? அதாவது அவங்கள வந்து நீங்க வந்து இவங்க இருந்தா தான் மிந்திய மாரி எனக்கு வேணும் அட்டாச்மென்ட். அ அவங்க வந்து பேசல அப்படின்னு சொன்னா ரொம்ப கவலைப்படுறது, அவங்க வந்து போயிருவாங்களோங்கிற பயம் இருக்கிறது. அதுமே இதுல பயமே இருக்காது. இப்ப பேசுறேன் அப்படின்னு இப்ப நான் நெறைய யூடியூப்ஸ்ல பேசுறவங்கலாம் அதுவும் ஃபெமினின் தான் நெறைய பேசுவாங்க. பேசுறீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த பயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து உண்மைய பேசுறதுக்கு வந்து அவ்ளோ தைரியம் இருக்கும். இந்த தைரியம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த ஜர்னியில பொறுத்தவரை. ஏன்னா அப்படிதான் நம்ம டிசைன்ஸ் இருக்கும். மத்தவங்க மாதிரி இல்லீகல் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ள வந்து நம்ம போமாட்டோம். இததான் வந்து இவங்க வந்து தவறா வந்து சித்தரிச்சு, அத வந்து இவங்க வந்து ஒரு நம்மள மாரி ஆட்கள் கிட்ட வந்து இந்த மாஸ்க்க போட்டுக்கிட்டு, இவங்க வந்து அழகா வந்து விளையாட்டு காட்டுவாங்க. சரிங்களா? அது எல்லாமே உள்தன்மையில் ஒரு மாஸ்குலின் வந்து புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா தான், அவனுக்கான டைம் வந்துட்டுன்னு அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி வந்து 3Dல இருக்கிற மாஸ்குலினுக்கு வந்து இது லேஸ்ல வந்து புரியாது. சரிங்களா? இதோட சாக்ரெட் தன்மையெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எளிதாக வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா, அவங்க வந்து லாஜிக்கு இதுல தான் வந்து அதனால தான் மாஸ்குலின் வந்து டிலேயா வந்து இது பண்றாங்க. நெறைய ஃபெமினின் தான் வந்து அவேக்கனிங் ஆகி போறாங்க. ஸோ, இப்போ அப்போ எமோஷனல் ஸ்டேட் கரெக்ட்டா இருக்கணும். இது பண்ண மாட்டாங்க. ஆனா லவ் இருக்கும் உங்களுக்கு. அன்கண்டிஷனல் லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அத வந்து கட் பண்ணவே முடியாது. பயம் வந்து இருக்காது. உண்மை பேசுறதுக்கு வந்து பயப்படவே மாட்டோம். சரிங்களா? ஆமா இந்த ஜர்னில இருக்கிறேன் அப்டின்னா, இந்த ஜர்னில இருக்கிறேன்னு வந்து சொல்றோம் அப்டிங்கிறனாலே, அந்த இதுக்கு எவ்ளோ தைரியம் வேணும் அப்டிங்கிறது பல பேருக்கு ஏன்னா அப்டின்னா, இந்த பேரை வச்சு பல பேர் வந்து 90% ஆஃப் பீப்பிள் வந்து இதை வந்து கொச்சப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கும் அவங்க வந்து வேற ஒரு பேர் வச்சு இவங்க வந்து சித்தரிச்சு வச்சிருக்கிறாங்க. இத வந்து அப்படியே நம்மட்ட வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க இப்படிதான், நீங்க இப்படிதான், நீங்க இப்படிதான்னு சொல்லிட்டு தவறா வந்து கைட் பண்ணிக்கிட்டே அதாவது மாறு வேஷத்தில் இருப்பாங்கன்னு சொல்றாங்கல்ல. அதாவது முகமூடி போட்டுக்கிட்டு இந்த மாரி தந்த்ராவ யூஸ் பண்ணி பணத்துக்காண்டி இது பண்ற நெறைய பீப்பிள்ஸ் வந்து இந்த ஆன்மீகம் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்காங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட 3 ஐ ஓப்பன் ஆச்சுன்னா, நீங்க எல்லாத்தோட எனர்ஜியும் வந்து உங்களால வந்து சென்ஸ் பண்ணிக்க முடியும். எந்த தாட்ல இருக்கிறாங்க. எந்த மாரி இது நீங்க அதுக்கு அவங்க போய் ஆராய்ச்சி நீங்க உள்தன்மையில நீங்க இருந்தாலே அவங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். சோ ஒருத்தனுக்கு வந்து இது தெரியல. இப்போ வந்து நான் வந்து ஒருத்தங்கள பத்தி உண்மை தன்மைய வந்து நான் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னொருத்தங்க நான் ட்வின் ஃப்ளேம் ஜர்னில தான்ப்பா இருக்கேன். நான் 10 வருஷமா இருக்கேன், 20 வருஷமா இருக்கிறேன். நான் அதுல தான் இருக்கிறேன். நான் சொல்றது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்கள அவங்களோட விஷயங்கள் வந்து உங்களால வந்து சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னா, அவங்களால சென்ஸ் பண்ண முடியாது. உண்மை தன்மைய அவங்களால எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்க ஃபுல் ஈகோல கட்டமைச்சிருப்பாங்க. இந்த ஃபேன்சி இந்த 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 பேருக்காண்டி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து அத வந்து நல்லா டிராமா குயினா இருப்பாங்க நெறைய. ரொம்ப ஆக்டிங் பண்ணுவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து உண்மைய பட்டு பட்டுன்னு பேசுற திறமை வந்து இருக்கும். நம்ம டக் டக்குன்னு பேசுவோம். நம்ம உண்மை மட்டும் தான் பேசுவோம். அது வந்து நெறைய பேருக்கு என்ன ஆகும்னா, அவங்களோட இப்ப கேட்கிறவங்களுக்குன்னா நெறைய ஈகோ வந்து உடைப்படும். அப்போ எல்லாத்தாலயும் வந்து அவங்களோட ஈகோ, அவங்களோட ஐடென்டிட்டிய வந்து உடைப்படுறத வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க. சரிங்களா? இப்ப நம்ம மாஸ்குலினே விரும்ப மாட்டாங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஈகோவ நம்ம உடைப்போம். அவங்களோட ஐடென்டிட்டிய வந்து டிசால்வ் பண்ண பார்ப்போம் நம்ம. அப்ப எப்படி நம்ம கிட்ட வந்து வருவாங்க உங்களுக்கு? அது எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஐய்யயோ! என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போவே முடியாது. சோ அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம். சோ அதெல்லாம் வந்து லெசன்ஸ் குடுக்கும். கடந்ததுக்கு அப்புறம் வெளிய வரணும். அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பயமெல்லாம் நீக்கி வந்து நம்ம வரம்போது, அந்த ஈகோ அப்படிங்கிறது எனக்கு தெரியலப்பா. எனக்கு எந்த மாரி ஈகோ இருக்கு என்னன்னா சரண்டர் பண்ணிரும்.
மோஸ்ட்லி வந்து சரண்டர் ஸ்டேஜுக்கு வந்து போயிடும். சரண்டர் ஸ்டேஜுக்கு போகும்போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து புரிய வரும். நீங்க வந்து ஜஸ்ட் ஒண்ணுமே பண்ணணும். சும்மா இருந்து சரண்டர் ஸ்டேஜுக்கு போனாலே என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிறது தெரிய வந்துரும். அப்புறம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க விட்டுருப்பீங்க. அவங்கள முந்திலாம் வந்து ஐயோ ஐயோ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லாம் ரொம்ப கண்ட்ரோல் எடுப்பீங்க. அப்புறம் கண்ட்ரோல் பண்றதே விட்டுருவீங்க. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது அட்டாச்மெண்ட்டே அவங்கட்ட வந்து இருக்காது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஃபுல்லும் வந்து போயிருக்கும். உங்களுக்குள்ள செல்ஃப் லவ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்காண்டியே நீங்க வந்து வாழ்வீங்க. அவங்க செல்ஃப் ஒர்த்த வந்து நீங்க வந்து எடுத்திருப்பீங்க. அப்பம் வந்து நானு அ அ இப்ப கேட்டாங்கல்ல போன வாட்டி ஐயோ! நான் இன்கம்ப்ளீட்டா இல்ல. அவங்கலாம் புலம்புறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து இன்கம்ப்ளீட் கிடையாது. அவங்க வந்து சாரி கம்ப்ளீட் கிடையாது. அவங்க வந்து இன்கம்ப்ளீட்டா வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாரி தன்மையே வந்து இருக்கக்கூடாது. புலம்பவே கூடாது நம்ம. சரிங்களா? அந்த புலம்புனாங்களே அப்படின்னாலே, அங்க ஏதோ ஒண்ணு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அவங்க நான் ஹோல் தான். இப்போ என் ட்வின் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, நான் ஹோல் அப்படிங்கிற உணர்றோம்ல, அதுதான் வந்து கம்ப்ளீட். சரிங்களா? அப்ப 2 இதுவுமே வந்து அலைன் ஆயிரும். கரெக்ட்டா அலைன் ஆயிரும். சேம் வைப்ரேஷன் வரும். 2 பேருக்கும் மெச்சூரிட்டி லெவல் கரெக்ட்டா இருக்கும். அப்ப வந்து 2 பேருமே வந்து ரெடி ஆயிருவாங்க. இப்ப இதுல வந்து ரொம்ப அமைதி முக்கியம். பேஷண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதுல. ஏன்னா, எடுத்தோனே இது வந்து கிடைக்காது இது. இது வந்து அவ்வளோ எளிது கிடையாது. ஸோ பேஷண்ட்டா இருக்கணும். ஸோ எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாதை. ரொம்ப ரொம்ப என்ன அப்படின்னா, அதான் சொல்றேன்ல, இத்தன வருஷம் இருந்தோம். எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா, அவசரப்பட்டோம் அப்படின்னா, இங்க வந்து எதுவுமே நடக்காது. ஏன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான பாதை. ஸோ அமைதியா இருக்கணும். அத எப்படி மெயின்டெயின் பண்றது அப்படின்னா, இப்ப நம்ம ஏன் வந்து நம்மளுக்கு பேஷண்ட் இல்லாம போகுது? ஏன் வந்து அவசரப்படுறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஐயோ! எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? எப்போ வருவாரு? அது இருக்கவே கூடாது. சரிங்களா? எப்பனாலும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, என்ன யோசிக்கணும்? நம்ம இப்படி யோசிக்கிறத விட்டுட்டு, நம்ம அடுத்தது என்ன யோசிக்கணும்னா, நான் எப்படி இதுல வந்து வளர்றது? நான் எப்படி உள்தன்மையில நான் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறேன்? இவ்ளோ காலங்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி இருக்கிறேன்? அடிக்கடி உங்கள நீங்களே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 5 வருஷத்துல நானா பார்ப்பேன். எப்பா எவ்ளோ வளர்ந்துருக்கோம் நம்ம. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குரோத் நடக்கும். உங்களுக்குன்னா அதெல்லாம் மிராக்கிளா நடக்கும். எப்படி நம்ம வளர்ச்சினா அப்படி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்ட்யூஷன்ஸ் அக்யூரேட்டா தெளிவா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, முதல்ல வந்து அட்டாச்மெண்ட்டோட இருக்கிறதுனால தான் வலி இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ! அவங்க வரல, அவங்க பேசல, அவங்க மெசேஜ் பண்ணல, எது பண்ணாலும் நம்மளுக்கு பெயினா இருக்கும். அப்புறம் அந்த அட்டாச்மெண்ட்ட விட்டுட்டோம் அப்படின்னா, லவ் இருக்கும். பட் அந்த அந்த இது ரொம்ப லெவல் வந்து இந்த பெயின் எல்லாம் வந்து அப்சஷன் வந்து இருக்கவே இருக்காது. அப்ப வந்து லெட்டிங் கோ அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம விடவும் முடியாது. ஏன்னா 24/7 வந்து நம்மளுக்குள்ளே தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இத வந்து விடணும் அப்படிங்கிறதோட, ஹெல்த்தியா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அடுத்தது என்னன்னா, முக்கியமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ராசஸ் மேல ட்ரஸ்ட் வைக்கணும் முதல்ல. ஏன்னா, எல்லாரும் நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருப்பாங்க இந்த இந்த பாத்துல. ஸோ அது ட்ரஸ்ட் இருக்கணும் ஏன்னா எப்படி இது வந்து ம் ப்ரூஃப் அப்படிங்கிறலாம் கிடையாது. அதான் சொல்றேன்ல. இறைய காட்டு அப்படின்னு சொன்னா, உணர்வு தான் இறை. உணர்தல் தான் இறை. ஸோ நெறைய பேர் வந்து அத இது உணர்வை எப்படி நீ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண அப்படின்னா, அத எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்குள்ள தெரியிற ஒரு விஷயத்தை, உங்களுக்குள்ள உணர்ந்த விஷயத்தை, உங்கள சுத்தி அத்தனை பேரும் அகெயின்ஸ்ட்டா இருந்தாலும், இந்த ப்ராசஸ் மேல இறை இருக்காரு அப்படிங்கிறது எப்படி நம்புறீங்களோ, அதே மாரி இந்த ப்ராசஸ் மேல நீங்க ட்ரஸ்ட் பண்ணி, அந்த உணர்வை வந்து நீங்க உங்க எனர்ஜிய வந்து நீங்க வந்து ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணும்னா, பிரபஞ்சமே தவறான நேரத்துல வந்து உங்கள இணைக்கவே இணைக்காது. ஸோ, அந்த டிலே பண்ணுது அப்படின்னு சொன்னா, உங்கள அது புரொடெக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்பம்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும். நம்மளுக்கு "ஐயய்யோ! என்னடா டிலே ஆகுது? இப்ப கரெக்ட்டா நடந்திருக்கலாமே!" அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. ஆனா, டிலே பண்ணும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் தள்ளி போய் நீங்க பார்த்தீங்க. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து மிகப்பெரிய புரொடெக்ஷன்ஸ் குடுத்துருக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு. இது நல்லா தெரியும். உங்களுக்கே அது புரியும் அதுக்கப்புறம் உங்களுக்கு. அப்புறம் வந்து எப்படி அப்படின்னா, ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாது. ஃபியூச்சர பத்தியே வந்து நினைக்கவே கூடாது. பாஸ்ட்டையும் நினைக்கக்கூடாது. பிரசன்ட்ல வந்து இந்த இந்த டைம், இந்த நேரம் நான் வந்து என்ன பண்ண போறேன்? அப்படிங்கிறது இருக்கும். நானா வந்து இந்த ஜர்னிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபியூச்சர் பத்தியே சுத்தமா நினைக்கிறத விட்டுருவேன். பாஸ்ட் பத்தியாவது அப்பப்ப பாஸ்ட் பத்தி மீன்ஸ் இந்த ஜர்னில உள்ளது. அதாவது எனக்கு ரீகால்க்காண்டி நான் எடுத்துக்கிட்டே இருப்பேன் நானு. ஏன்னா பழைய எல்லாம் தெரியணும்ல. அந்த ஒரு டாட்ஸ் வச்சு வச்சு நம்மளுக்கு கோலம் போட தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு அனுபவமா வந்துகிட்டே இருக்கும். நம்மளுக்கு நெறைய பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த ஜர்னின்னா குட்டி, 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 குட்டியா நெறைய மைன்யூட்டா நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு டவுன்லோட்ஸ், இன்ட்யூஷன்ஸ் மூலமா எது வந்து கரெக்ட் எல்லாமே வந்து
இது பண்ணும். அப்ப ஜல்லடையில சரிச்சு நம்ம கரெக்டான அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கோலம் போட தெரிஞ்சிருக்க திறமை வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு வந்துரும். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து அந்தளோட ஏன்னா அதை எடுத்தாதான் நம்ம கரெக்டா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து மூவ் ஆகுங்கிறதுனால போவேன். பட் ஃபியூச்சர் பத்தி சுத்தமா அது சுத்தமா கிடையாது எனக்குலாம். அப்படி வாழும்போது நம்ம பிரசன்ட்ல வந்து இருக்கிறாப்புல இருக்கிறோம். இன்னொன்னு என்ன இந்த காலகட்டத்துல நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ரீசெண்டா நான் விட்டது அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து என்னன்னா நிறைய சைன்ஸ் அண்ட் சிக்னல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ட்ரீம்ஸ் அவ்வளவா வராது. பட் ஏதாவது வந்துச்சுன்னா அதை பத்தி வந்து இது பண்ணுவேன். அப்புறம் டேரோட் எப்போதுமே பேசிக்கலா எனக்கு டேரோட் கைடன்ஸ் அவ்வளவா ரொம்ப கிடைக்கும். ஜஸ்ட் அவ்வளவுதான் அப்படிங்க. ரொம்ப நான் அதுக்குள்ள போய் அடிக்ட் ஆக மாட்டேன். நான் இப்போ வந்து பர்ட்டிகுலரா விட்டதுன்னா இந்த சயின்ஸ் வந்து ரொம்ப பார்ப்பேன். இதை டோட்டலாவே இப்போ விட்டுட்டேன் நான். அதை எடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, இவ்வளவு நாள் வந்தாலும் நம்மளுக்குள்ள இருந்து எதை விடலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் ரொம்ப லெவல் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அப்படி டோட்டலாவே வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபுல்லுமே வந்து அதை அடிக்ட்ல இருந்து நான் வந்து வெளியே வந்துட்டேன் சொல்லலாம். அப்புறம் தான் வந்து என்ன தெரிஞ்சுன்னா, இந்த பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் இருக்குல்ல, அது அது இப்போ உள்ள இது என்னன்னா அந்த டைம் லைன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டைம் லைனே நம்மளுக்கு கிடையாது. ஆக்சுவலா டைமே கிடையாது நம்மளுக்கு. ஸோ அந்த காலம்ங்கிறது கிடையாது. அது சொன்னா ரொம்ப டெப்தா போகும். அது நிறைய பேருக்கு வந்து புரியாது. ஸோ அதை பத்தியான ஒரு விஷயங்கள் தான் வந்து இப்போ போகுது. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய நாலேஜ் வந்து வளர்ந்துகிட்டே போகுது. இதெல்லாம் வந்து எங்கேயும் போய் வந்து யாரும் சொல்லி தர்றதே வந்து கிடையாது. நம்மளுக்குள்ள நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா கடக்க நம்மளுக்கு வந்து வரும். ஓ! அப்போ டைம் அப்படின்னா, அப்ப இந்த டைம் எல்லா டைமும் ஒண்ணுதான். நானே வந்து பாஸ்ட்லயும் இருக்கிறேன், பிரசன்ட்லயும் இருக்கிறேன், ஃபியூச்சர்லயும் இருக்கிறேன். அப்போ அந்த டைம் மேனேஜ் அதெல்லாம் வந்து ரொம்ப டெப்த்தான ஆராய்ச்சி வந்து இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அப்ப பார்க்கும்போது எப்படியோ இருந்த நான் ஒண்ணுமே தெரியாது. இது ட்வின் ஃப்ளேம் அப்படின்னா கூட என்னன்னு தெரியாது. இதுல உள்ள ஒரு வார்த்தையை இங்கிலீஷ் வார்த்தையே நான் கத்துக்கிறதுக்கே பல நாள் ஆச்சு. அது என்ன? டெலிபதினா என்னன்னு அதாவது என்னன்னு தெரியாது அப்படிங்கிறத விட, இந்த வார்த்தையை என் லைஃப் டைமில் நான் கேட்டது கூட கிடையாது. இந்த இந்த இதுவே எனக்கு வந்து சுத்தமா வந்து தெரியாது. அப்போ எல்லாமே புதுசா, எல்லாமே ஒவ்வொரு வார்த்தை. அப்ப நம்ம இத்தனை வருட காலங்கள் ஏதோ புக்க பார்த்து படிச்சு, வாழ்ந்து, லைஃப் வாழ்ந்து, குழந்தை பெத்து எல்லாமே பண்ணியாச்சு. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்துல கொண்டு தள்ளி விட்டு, இதை வந்து நம்ம எடுத்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி என்ன அது அப்ப எப்படி மண்டை குடைஞ்சிருக்கும். எதுவுமே தெரியாம எங்க போய் கேட்கறது, எதுவும் பண்ணாம அப்படியே அப்ப அந்த அளவுக்கு நம்ம வந்து போயி, இப்போ எந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கோன்னு பார்க்கும்போதே நம்மளுடைய ஒர்த் நம்மளுக்கு வந்து தெரியும். இப்படிதான் நம்மளோட ஒர்த்த வந்து பார்க்கணும். ஸோ இந்த ஜேர்னியில ஸ்டார்ட் பண்ணது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ இவ்வளோ நாலேஜ் வந்து இப்படி இப்படி எப்படி நம்மளுக்கு கிடைக்குது? இவ்வளோ இது எப்படி நம்மளுக்கு இவ்வளோ கடவுள் வந்து எப்படி நம்மளுக்கு இதெல்லாம் குடுக்குறாரு? ஸோ அதெல்லாம் வந்து பிரமிப்பு, அதெல்லாம் கிஃப்ட். எப்படி எனர்ஜிய வந்து சென்ஸ் பண்ண முடியுது? எப்படி வந்து நம்ம எதுவுமே இது பண்ணாம அவன் கோடி லட்சக்கணக்கில செலவு பண்ணி இறைவன வந்து போய் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்காங்க. நம்மளுக்கு எதுவுமே செய்யாம எப்படி கிடைக்குது? ஸோ எவ்வளோ பெரிய கிஃப்டடான ஒரு ஜர்னி தான் இது உங்களுக்கு. ஸோ அப்ப நம்மளே வந்து ஹீல் பண்ணிட்டு, நம்ம ரெடியான நேரம் தான் வந்து நம்மளோட டிவைன் டைமிங். ஸோ இந்த டிவைன் டைமிங் அப்படிங்கிறது வந்து நீங்க ரெடி ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். உங்களுக்கு வந்து யூனியன் நடக்கும். ஸோ வந்து பேஷண்ட் அமைதி வந்து ரொம்ப முக்கியம். பொறுமை வந்து முக்கியம். எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து பார்த்து இது பண்ணி உங்களோட வளர்ச்சி, உங்களோட செல்ஃப் ஒர்த் இப்ப நான் சொன்னதெல்லாமே நீங்க வந்து பண்ணி பார்த்து நீங்க ஹீல் ஆயிட்டீங்க அப்படின்னா, எளிதாக உங்களுக்கு வந்து யூனியன் நடக்கும். அப்படி யூனியன் நடந்தால் தான் உங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கன்டினியூஸா வந்து இருக்க முடியும். இல்லைன்னா பிரேக் ஆகும். அத பிரேக் ஆகுறதை தாண்டி உடல் நலம் வந்து பாதிக்கும். சரிங்களா? தேங்க் யூ.